இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா பிக் பாஸ் தான். இன்னைக்கு ஷோட எண்டிங்ல நாளைக்கு ஷோட ப்ரோமோ ஒன்று போட்டுருக்காங்க. அந்த ப்ரோமோல என்ன அப்படின்னா, நாளைக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு டாஸ்க் ஒன்று நடத்தி மறுபடியும் அந்த வீட்டில் ஒருத்தவங்க சின்ன பிக் பாஸாக செலக்ட் பண்ணுவாங்க. அந்த சின்ன பிக் பாஸ் வந்து என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அது ஏற்ற மாதிரி அந்த வீட்டில் உள்ளவங்க நடந்துக்கணும். அந்த ப்ரோமோல வந்து மெயினாக என்ன கட்டிடுறாங்க அப்படின்னா, ஜூலி முதல்ல அந்த வீட்டுக்குள்ள வரப்போ எந்த காஸ்டியூம்ல எந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்களோ அதே காஸ்டியூம்ல அதே போல வந்திருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க எந்த வழியில நடந்து வந்தாங்களோ அந்த வழியில உள்ள கார்பெட் மாதிரி ஒரு ரெட் கார்பெட் எடுத்துட்டு வச்சு அதுல வந்து ஜூலி நடந்து வரணும். ஜூலி இப்படி நடந்து வந்திருக்கப்போ ஓவியா வந்து அந்த கார்பெட்டை இழுக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்க். ஓவியா பொறுத்தவரை எந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் அதை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஓவியா வந்து அவங்க செய்யற தப்பால யாருக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஆனா அப்படிப்பட்ட ஓவியாவுக்கு ஏன் இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. சரி, பிக் பாஸ் டாஸ்க் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு ஓவியாவும் அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதே போலவே ஜூலி நடந்து வரப்போ ஓவியாவும் வந்து இழுக்கிறாங்க. அப்போ அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸா இழுத்ததுனால ஜூலி கீழே விழுந்துடுறாங்க. ஆனா ஜூலி கீழே விழுந்ததுமே கணேஷும் ரைசாவும் சேர்ந்து ஓவியா திட்டிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, பொறுமையா இழு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கீழே விழுந்த ஜூலி என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு என்ன கீழே தள்ளி விடணும், என்ன இழுக்கணும், அவ்வளவுதானே, நீ இழுத்துட்டு போ, நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி பண்ணனால அந்த வீட்டில் உள்ள எல்லாம் அவங்களை ரொம்ப ஃபோர்ஸா திட்டாங்களோ நம்ம தெரியல. ஓவியா வந்து பாத்ரூம்ல அழுதுட்டு இருக்காங்க. ஸ்னேகனும் ஆரவும் வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஓவியா வந்து நான் பைத்தியம் ஆயிட்டேன், என்ன விட்டுடுங்க, நான் அப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. இந்த கடைசி 2 நாள் வந்து ஓவியா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா நாளைக்கு மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஓவியா. இவங்க அந்த பிரச்சனைல இருந்து எப்படி வெளில வராங்க அப்படிங்கிற நாளைக்கு ஷோ பார்த்தாங்க தெரியும். இப்படி ஒரு டாஸ்க் கொடுத்தா ஓவியோட பேர் கண்டிப்பா கெட்டி போயிடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்து எதுக்காக ஓவியாவுக்கு இப்படி ஒரு டாஸ்க் பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஓவியா வந்து தப்பா காட்டுறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு தெரியலங்க. என்ன இருந்தாலும் ஓவியாவுக்கு கண்டிப்பா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ப்ரோமோ நடந்ததை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்த்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.